8ஆம் இடமும் 3ஆம் இடமும் 4ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்குன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கட்டடங்கள் மேலே ஏதாவது மாடிப்படிகளில் உயரமான இடங்களில் ஏறும்போதும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கால்நடைகள்கிட்ட நிறைய இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னா, எதிர்பாராமல் வளர்ப்பு பிராணிகள் அல்லது கால்நடைகள் குறுக்க வந்துடுது. அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த 4ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்ததுன்னா அந்த கால்நடைகளாலேயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஆபத்துகள் அப்படிங்கிறது தேடி வரும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் தவிர்ப்பதற்கு நமக்கு என்ன மார்க்கங்களை, என்ன பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்கன்னா, நிறைய நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எந்த வேண்டுதலாக இருந்தாலும் மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை அங்கே ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பாங்க. அதாவது நமக்கு ரொம்ப ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் என்னங்க, அப்போ தலையில் இருக்கக்கூடிய முடி தானே, அந்த முடி போச்சுன்னாவே வாழ்க்கையில் எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படக்கூடியவங்க இன்றைக்கி நிறைய இருக்காங்க. அந்த வழுக்கை விழுகிறது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னா அதனாலேயே மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அப்போது அந்த முடிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அதை அந்த வேண்டுதல் அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்க அந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அப்போ தான் அப்படிங்கிற ஒரு அந்த அழகுக்கு, அந்த கர்வத்திற்கு அவங்க இடம் கொடுக்கல, அதை எடுக்க முடிவு பண்ணுறாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த கண்டங்கமான நிகழ்வுகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொடுத்துரும். இன்னும் சிலருக்கு என்ன சொல்லலாம், காது குத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அவங்களுக்கு பரிகாரமாக சொல்லுவோம். இல்லைங்க, அவங்களுக்கு காதெல்லாம் குத்தியாச்சு, அப்போ என்ன பண்ணலாம், பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் மூக்கு குத்துதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம்.